சிவகாசியில காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு சோழராணின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்திருக்கு. அது தற்கொலைக்கு என்னதான் காரணம்னு பார்த்தா, அந்த காலேஜோ நிர்வாகமே இருந்திருக்கு. அப்படி என்னன்னா அந்த பொண்ணு ஒரு குற்றம் பண்ணுச்சுன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லங்க. ஒரே ஒரு ஸ்டோரி இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த காலேஜ்ல முன்னாடி படிச்ச ஒரு பாய் ஃப்ரெண்டோட எடுத்த ஒரு செல்ஃபிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல வச்சிருக்கு. அதுல ஒரு பொண்ணு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காலேஜ் நிர்வாகத்துக்கு அனுப்பிருச்சு. ஸோ இதனால என்ன ஒண்ணுமே கிடையாது. பட் இது ஒரு குற்றம்னு சொல்லி பேரண்ட்ஸை கூட்டுவா, நீ ஒழுக்கம் இல்லை அப்படி இப்படி வட்டாரத்துக்கு இந்த மாதிரி சொல்லி ஒட்டுமொத்த காலேஜ்லயும் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்ல, இது நீ தான் அதே காலேஜ்ல பொறுக்கித்தனமா 1000 பசங்க சுத்துவாங்க. பட் அவங்க கண்ணுக்கெல்லாம் அந்த காலேஜ் நிர்வாகம் ஒண்ணுமே தெரியாது. யாராவது ஒரு சின்ன ஒரு பச்சை குழந்தை சிக்குனா போதும், நாங்க நியாயத்தை நிலைநாட்டுவோம், எங்களுக்கு வந்து தர்மம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்கொயரி கமிஷன் அது இதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து காலேஜ்ல நடக்கிற நிறைய ஃபங்க்ஷன்லாம் எல்லாத்துலயுமே தலையிடாம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க முடியாம மன உளைச்சலாகி அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த காலேஜ் பேரை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே